தேங்காய் வெட்டி அரைச்சி எடுத்தாச்சு. ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுருந்த மசாலாவை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. கேபி உட்காந்து என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா ரொம்ப நல்ல மணமாக இருந்தது. குழம்புக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணால் வேலை பார்த்த மாதிரியே இல்லை. அந்த டப்பா இந்த மசாலான்னு தேடி தேடி எடுத்து எதுவும் போட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடித்த மாதிரி இருந்தது. மசாலா ரெடி பண்ணது, சிக்கன் ரெடி பண்ணது, வெஜிடபிள் கட் பண்ணது மட்டும்தான் எனக்கு வேலையாகவே இருந்தது. குழம்பு நல்லா ஸ்பைஸியாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா வந்திருந்தது. மசாலா ரோஸ்ட் பண்ணுறப்போ சோம்பு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதனால குழம்புல மட்டன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருந்தேன். சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கணும். சிக்கன் செய்கிறேன்னு மறந்து மட்டன் நினச்சி மட்டன் மசாலா போட்டுட்டேன். என்ன பொடி போட்டிருந்தாலும் குழம்பு நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது.